ஆண்டவர் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு. கேப்போமா? நம்ம ஒன்றுக்காக கவலைப்படுறோம், எல்லாத்துக்கும் கவலைப்படக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டோம். எதை எடுத்தாலும் கவலை, எதை எடுத்தாலும் பயம், எதை எடுத்தாலும் புலம்பல், எதை எடுத்தாலும் போதும் செத்தா நலமா இருக்கும்ங்கிற வார்த்தைகள் தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதாம். அது பிறகு என்ன செய்யணும்னா, உங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள், வேலையின் காரியங்கள், கடந்து போற பாதை, வேலையில பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, சரீரத்துல பிரச்சனையா, தொழில பிரச்சனையா, பிள்ளைகளால பிரச்சனையா, இல்ல திருமண வாழ்க்கை, எதுவாக இருந்தாலும் சரி, அது தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டுமா, மற்றவர்களுக்கு அல்ல. நாம என்ன பண்ணுவோம்? மற்றவங்க கிட்ட ஏதாவது கொஞ்சம் பேசினா, இல்ல அவங்க கிட்ட பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், இவங்க கிட்ட பேசிட்டா நல்லா அப்பப்போ சொல்லிடுவேன், அப்பதான் என் மனசு கொஞ்சம், அது ஆறுதலாக முடியாது, ஆபத்துல தான் முடியும். இதுதான் உண்மை. நாம் நடைமுறையில் அதை பார்க்கிறோம். ஆனா மாறாக ஆண்டவர் சமூகத்துல சொல்ல வேண்டுமா? நியாயாதிபதியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல எப்தான்கிற ஒரு மனுஷன் தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பா என்கிற ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணி அங்க போய் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லிடுவாராம். யார் அந்த எப்தா? தன்னுடைய சொந்த சகோதரர்களால் இவன் அந்நிய ஸ்திரியின் மகன் துரத்தி விடப்பட்டவன். அவனை அப்புறப்படுத்த அவனை யாரும் சேர்த்துக் கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அலட்சியமாய் அற்பமாய் எண்ணி துரத்துனாங்க. இவன் துரத்தப்பட்ட அந்த ஒரு மனிதன் தன்னுடைய பிரச்சனையை ஆண்டவர் சமூகத்துல போய் சொல்றாரு. நான் அனாதை ஆயிட்டேன், எனக்கு யாரும் இல்ல, நான் தனிமை ஆயிட்டேன், என்ன எல்லாரும் இருக்கிறாங்க, என்னை யாரும் நேசிக்கலையே, என்னை யாரும் புரிந்து கொள்வதில்லையே, எனக்கு போய் இப்படி ஆயிடுச்ச, எனக்கு போய் இப்படி பண்றாங்களே, என் வாழ்க்கை தான் இப்படி இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய புலம்பல் இதுதானே. நீங்க புலம்பிட்டே தான் இருக்கணும். மாறாக ஆண்டவர் சமூகத்துல போய் சொல்லி பாருங்க. ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் இருக்கு, இப்படிப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் நீங்க உங்க சமூகத்துல சொல்றேன்பான்னு சொல்லி அங்க சொல்லிட்டு, அல்லது அவர் மேல வாரத்துல அங்க வச்சிருங்க, அங்க சொல்லி பாருங்க, அவருக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை முறுமுறுப்போட கேள்வி கேட்டுட்டு இருக்காதங்க, கம்பேர் பண்ணிட்டு இருக்காதங்க, எனக்கு மட்டும்தானா, அவங்களுக்கு இல்லையா, இதெல்லாம் வேண்டாம். இது என் ப்ராப்ளம் ஆண்டவரே, முடிஞ்சா அவங்களால சால்வ் பண்ண முடியும். போயிட்டே இருங்க. எப்தாவுக்கு என்ன தெரியுமா? அவனை அந்த தேசத்துக்கே தலைவனை கர்த்தர் மாற்றினாரு. பெரிய பெரிய ஆட்கள் தேடி வராங்க. யார் துரத்துனாங்களோ தேடி வராங்க. அவங்ககிட்ட தான் பலம் இருக்குது. அவன் பராக்கிரமசாலி ஆயிட்டான். அவன் மூலமா கர்த்தர் யுத்தத்தை நடப்பித்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு விடுதலை கொண்டு வரார். நியாயம் விசாரிக்கிறார், சத்துருக்களை துரத்துகிறான். தேவன் மகிமையாய் அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். ஒரு அருமையான ஊழியர்களுடைய கான்பரன்ஸ் நடக்குது. அந்த கான்பரன்ஸ் முடிஞ்சு அவங்கவுங்க புறப்பட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு 7 ஊழியர் அங்க நின்றுட்டு இருக்கிறாரு. நல்ல உண்மையா ஊழிச்சு, சின்ன சபை. அப்போ அவர் குறிப்பிட்ட இடத்துக்கு போனவர் போற வழி இல்லை. அப்போ அதை நடத்துற கான்பரன்ஸ் நடத்த போதகர் ஒருத்தரை கூப்பிட்டு இவரை அங்க ஒன்று டிராப் பண்ணிட முடியுமான்னு சொல்றாரு. அவரை ஓகேன்னு சொல்லி தனது கார் எடுத்துட்டு வராரு. கார்ல போயிட்டே இருக்கிறாங்க. போகும்போது இந்த ஊழியக்காரை பற்றி அவர் கேட்டே போறாரு. என்ன எங்க செய்யுங்க, இங்க ஒழிச்சிடும், யாரும் 2 பிள்ளைகள் இருக்காங்க, இந்த பிள்ளை என்ன போல அந்த பிள்ளைன்னு சொல்லி. ஒரு பிள்ளை இப்பதான் +2 முடிச்சிருக்கிறா, அடுத்த ஏதாவது டாக்டர் பண்ணலாம், அல்லது வெளியே நாட்டுல போய் படிக்கணும்னு விருப்பப்படும், பட் என்கிட்ட எந்த வசதியுமே கிடையாது, ஜோம் பண்ணுமா, இங்க ஏதாவது ஆண்டவர் நடத்துவார்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரியங்களை பேசிட்டே போறாரு. பேசிட்டே போன உடனே அவர் என்ன சொல்றாரு? எவ்வளவு ஆகும் அமெரிக்காவில் படிக்கணும்னா இவ்வளவு அமௌண்ட் ஆகும், அதெல்லாம் எப்படி முடியுமாயா, இந்த மாதிரி பிள்ளைகள் ஆசைப்படுது, என்ன செய்ய, அதனால அதெல்லாம் நடக்காது, நம்ம ஜோம் பண்ணி ஆண்டவர் நடத்துறப்படின்னு சொல்லி இப்படி அப்படி சும்மா பேசிட்டே தான் போறாரு. அவ்வளவுதான். இவர் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன், ஆண்டவர் என்ன என் பிள்ளைய படிக்க வைக்கிறாரு, என்ன வழி திறக்க நடக்கட்டும்ட்டு இவர் போயிட்டாரு. அடுத்தல இவருடைய இந்த கான்பரன்ஸ் அந்த பெரிய போதகர்கிட்ட இருந்து வருது, ஒரு போன் வருது. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, உன் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிற முன் வர்றாருப்பா அப்படின்னா. நான் யார்கிட்ட போய் சொல்லலையே, உதவி கேட்கல அப்படிங்கும்போது, இல்ல அன்னைக்கு உன்னை கார்ல டிராப் பண்ண போனவர் சாதாரண ஒரு விசுவாசி நினைக்காங்க, ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் எங்களுடைய ஆலயத்துக்கு தான் அவர் வர்றாரு, அவரால் முடியும், அவர் அன்னைக்கே வந்தாரு, என்கிட்ட கேட்டாரு, நீ என்ன உதவி செஞ்ச செய்ப்பா அப்படின்னா. உடனே அதுக்குள்ள அமௌண்டே ஒரு செக்கை கொடுத்துட்டு போயிட்டாருப்பா. அது படிப்பு முடிய தொட்டு எவ்வளவு செலவாகுமோ அவர் பொறுப்படுத்திக்கிட்டேன்றாரு. நீ அடுத்து அமெரிக்காவுக்கு பிள்ளை போகக்கூடிய வழியை பாரு அப்படின்ட்டாப்ல. யோசித்து பாருங்களா. பிள்ளை ஆசைப்பட்டுச்சு, ஜோம் பண்ணு, ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவர் எப்படியெல்லாம் வழியை திறக்குகிறார், அற்புதமா நடத்துகிறார் பாருங்க. இதுதான் காட்ஸ் டூயிங். தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, எதுவானாலும் சரி. அதற்கு மாறாக குறுக்கு வழியை கையாண்டு இப்படி பண்ணிடலாமா, அது பண்ணிடலாமா, நோ. அவசரப்படாதங்க. அதே நேரத்துல எந்த விதத்துல பொறுமையை இழக்காதங்க. ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி காத்திருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வாரு. ஏன் நமக்கு செய்ய மாட்டாரா? என்ன பிள்ளைல எங்க சேர்க்கறது, என்ன பண்றது, எங்க வேலை தேடுறது, எப்படி திருமணம், எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதமா அதின காலத்துல செய்து வச்சிருக்கிறாரு.
பெற்றுக்கொள்ள கிருபை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாள் நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பெற்றோர் எடுக்கிற பிரயாசங்கள் அதிகம்பா. திருமண காரியங்களாக இருக்கலாம், படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், வேலையின் காரியங்களாக இருக்கலாம், ஒருவேளை பலவீனப்பட்டு போன பிள்ளைகளுக்காய் சுகத்தின் காரியங்களாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த காரியங்களா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உமக்கு தெரியப்படுத்தக்கூடிய அப்படி இருதயத்தை தாங்க, மனநிலையை தாங்க. அப்படி நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கப்பா. நாங்க மற்றவங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்றோம், கடைசியில எல்லாரும் கைவிட்ட பிறகு உம்மிடத்தில் வருகிறோம். அந்த ஆர்டர் மாறட்டும். ஃபர்ஸ்ட் நீங்க தான் உமக்கு தெரியப்படுத்தி உம்மை சார்ந்து கொள்ள நீர் எதனால நன்மையானதை தருவீர் செய்வீர் என்கிற நம்பிக்கை உள்ளவர்களை வாழவது நிச்சயம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எனக்கு ஒரு தைரியம் உண்டாகட்டும். கர்த்தர் நடத்துவார் என்கிற விசுவாசம் பெருகட்டும். பெரிய காரியங்களை துதிகனமே ஏற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சோர்ந்து போகாதங்க. இன்னைக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், யாருமே புரிஞ்சிக்காம இருக்கலாம். ஆண்டோட கரத்துல உங்களை கொடுத்து காரியங்களை சொல்லி பாருங்களா, உங்களை ஒதுக்கி வைத்தவங்க உங்களை தேடி வருவாங்க. எங்க தேவை இருக்கோ அற்புதமா சந்திக்கப்படும். ஒரு ஆச்சரியமா நடத்துவார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.